அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். பெருமானே வணக்கம். சன்மார்க்க அன்பர்களே, நாம் திருவடி புகழ்ச்சி பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது 12 வரி வரைக்கும் பார்த்துருக்கிறோம். மொத்தம் பெருமானார் எழுதுனது 4 அடி தான். அதில் இந்த புக்கில் 128 வரியாக கொடுத்துருக்காங்க. 32 32 32 32 4 டைம் பிரித்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு 32 வரிகள் பதிவிளக்கம். அதில் முழுவதும் சமஸ்கிருத மொழியில் இருக்கும். இப்போ அதில் 12 வரி பார்த்துருக்கிறோம். இன்று நம்ம பார்க்க இருக்கிறது பரிபவ விமோச்சனம் குணரகிதம் விஸ்வம்பதித்துவ பரோபரிணம் பஞ்சகீர்த்திய சுத்தக தத்துவம் தற்பரம் சிதம்பர விலாசம் பகர்சுபாவம் புனிதம் அதுலம் அதுலிதம் அம்பராம்பர நிரலாம்பணம் பரவு சாட்சாத்கார நிரவயவம் கற்பனாதீத நிர்விகாரம். இந்த 4 வரையும் ஒரு ஸ்டான்ஸாக வரும். இப்போ இது 4வது ஸ்டான்ஸா. ஏற்கனவே 3 ஸ்டான்ஸாக பார்த்துட்டோம் 12 வரைக்கும். இப்போ இன்றைக்கி எவ்வளவு பெருமானாரோட அருளால் பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்க்கலாம் அன்பர்களே. போன வாரம் பார்த்தது ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். அந்த விகாசனம் விகோடனம், அதாவது விகாசனம்ன்றது ஒளி, விகோடனன்றது ஒளி. விகாசனம்ன்றது லைட்டு, விகோடனம்ன்றது சத்தம் சவுண்டு. அதாகவும் இருக்கிறான். அதாவது விந்து நாதமாகவும் ஒளியாகவும் ஒளியாகவும் இருக்கிறான். பரசுகோதயம், அவன் தான் நம்ம சிறனில் உதயமாகிற அந்த உதயமாகிறவனாகவும் இருக்கிறான். அக்ஷயம், அவன் தான் குறைவற்றவன் அல்ல அப்படின்னு பார்த்தோம். இப்போ இன்றைக்கி பார்க்க வேண்டிய வரிகள் பார்க்கலாம். பரிபவ விமோச்சனம். இப்போ பரிபவ அப்படின்னா பவம்னாவே இப்போ பவக்கடல்னு சொல்லுவாங்க. பிறவிக்கடல், பிறவி பெருங்கடல். அது பெருங்கடல் மாதிரி. அந்த பிறவி துன்பத்தை அந்த அவமானத்தை, அது விமோச்சனம்னா ஒரு விடுதலை. விமோச்சனம்னா இதுலேருந்து விடுவிக்கிறது. அந்த பிறவி தலையிலேருந்து, அந்த பிறவி கடல்லேருந்து உழல்கின்ற அந்த உயிர்களை அதிலிருந்து விடுவிக்கின்ற இறைவன். பரிபவ விமோச்சனம். அப்போ இந்த எத்தனையோ பிறவி நம்ம பிறந்து 84 லட்சம் யோனி பேதம் சொல்லியிருக்காங்க பெருமானார். ஆன்ம பேதங்கள்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம எல்லா பிறவியும் பிறந்திலத்தேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா பிறப்பும் பிறந்திலத்தேன்னு சொல்லிட்டு மணிவாசகர் சொல்லுவாங்க. அப்போ விமோச்சனம் அப்படின்றது அதுலேருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர். இப்போ பழைய காலத்துலலாம் சொல்லுவாங்க, ஒரு சின்ன கதை சொன்னோம்னா தெரியும். அதாவது முனிவர்கள்ட்ட சாபம் அடைஞ்சால் அதில் எப்போ விமோச்சனம் கிடைக்குமோன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கதை சொல்லிட்டு கூட அடுத்ததுக்கு போகலாம். கிருஷ்ணருக்கு 8 மனைவியர்கள்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தி ஜாம்பவி. அதாவது இந்த ஜாம்பவன்றது கரடி உருவத்தில் இருக்க ஒரு அருளாளருடைய வளர்ப்பு மகள். அந்த சாம்பவிக்கும் கிருஷ்ணருக்கும் பிறந்த குழந்தை சாம்பன்றவன். அவன் மது போதையில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு பெண் வேஷம் போட்டுட்டு, இப்போ பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு முதல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்பாங்க. அந்த முனிவர் கோவப்பட மாட்டார். அந்த சாம்பனே கேட்கும்போது, இவ்வளோ கிருஷ்ணருக்கும் தவசீலருக்கு இப்படி பிறந்த பிள்ளை இப்படி கேட்குறானே, ஏமாத்துறானே, நம்மளை கேலி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெண் வேஷம் போட்டிருக்கான். உண்மையில் அவன் ஆண், அந்த சாம்பன்றவன். அவர் என்ன பண்ணுறாரு, கோவத்தில் அந்த முனிவர் சாபம் கொடுத்துறாரு. உனக்கு கல் மாதிரி, அந்த உலக்க மாதிரி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவன் சிரிச்சுட்டு அந்த புடவையை எடுக்கிறான். கீழே அந்த உலக்க மாதிரி கல் உலக்கையில் ஒரு இது விழுகுது. அதுதான் யாதவ குலத்தை அழிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருவார். அப்போ கிருஷ்ணர்கிட்ட போய் எல்லோரும் சொல்கிறாங்க, உங்கள் பையன் அப்படி கேட்டார், முனிவர் சாபம் விட்டார் அப்படின்னு. அதுக்கு அவன் தான் அனுபவிச்சாகணும், அதுக்கு விமோச்சனம் கொடுக்குறது அந்த முனிவர் தான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இது இந்த கதை எதுக்கு சொல்லணும்னா, இந்த விமோச்சனம், இந்த முனிவர் இடத்துல இப்போ இறைவன் தான் நம்மளுடைய அந்த பிறவி துன்பத்தை நீக்கணும். அதுக்காக இந்த விமோச்சனம் அப்படின்றது விடுதலை கொடுக்கக்கூடியது அப்படின்றதுக்கு மீன் பண்ணி சொன்னது. இப்போ குணரகிதம். குணரகிதம்னா இப்போ குணங்கள் அற்றவர். அவர் என் குணத்தான் சில சமயம் சொல்லுவாங்க. அதாவது செயற்கையாக அவருக்கு குணம் இல்லாதவர். அவர் நம்ம உரை நடைப்பதில் கூட இருக்குது, திருக்குறள் கூட இருக்குது. கோளில் பொறியில் குணம் இலவே என் குணத்தான் தலை வணங்கா தலைன்னு கூட வரும். இதில் கூட நம்ம உரை நடைப்பதில் என் குணத்தான் வரும். அவருக்கு இயற்கையிலே எந்த குணமும் இயற்கையிலே அவர் ரொம்ப காருண்யமானவர், இயற்கை இன்ப வடிவினர்,
பந்தமற்ற இதெல்லாம் வரும். நம்மளுக்கு தான் வந்து அந்த ஆன்மாக்கள் தான் வந்து மாயா மலத்தினால, ஆணவ மலத்தினால அந்த 3 குணங்கள், ராஜச குணம், தாமச குணம், சத்துவ குணத்தினால நம்ம ஆன்மாக்கள் தான் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. அவன் வந்து குணமே இல்லாதவன் தான், குணரகிதன். நம்ம தான் குணசகிதமாக இருக்கோம், அவர் குணரகிதம், குணமற்றவராக இருக்கார். விசுவம் பதித்துவ பரோபரினம். விசுவம் பதித்துவ பரோபரினம் அப்படின்னா இப்போ தனித்தனியாக அதை பார்க்கலாம். விசுவம் அப்படின்னா இந்த உலகத்தே இந்த உலகம் ஃபுல்லாக எல்லா உலகமும் 7 உலகங்கள், எத்தனை உலகம் இருக்கோ, மேல் உலகம், கீழ் உலகம், பாதாள உலகம், நாகலோகம், கீழ் 7 உலகம், மேல் 7 உலகம்னு சொல்லுவாங்க. அதில் எல்லாத்துலேயும் அந்த இறைவன் இருக்கக்கூடியது. இப்போ பொதுவாக புராணத்தில் சொல்லுவாங்க விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் இல்லாத இடமே இல்லை, அவனுடைய ஆற்றல் வந்து வானத்துக்கும் பூமிக்கு இருக்குது அப்படின்ற போது கூட ஒரு சின்ன கதை இருக்குது, அதை சொல்லலாம். அதாவது நம்ம கதை கேட்டே வாழ்ந்தவங்க இல்லையா நம்ம தமிழர்கள், நம்மளுடைய இதிகாசங்கள், புராணங்கள், அதோட உண்மை கருத்துக்களை வந்து மறைச்சிட்டாங்க. அதுதான் பெருமான் சொல்லுவார், வேதங்கள், புராணங்கள், ஆகமங்கள் இதெல்லாம் சாலம்னா கூட அந்த உண்மையை வந்து மூடி மறைச்சிட்டு அது உண்மை தெரியாமல் நம்ம அதே அந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் பின்பற்றிட்டு இருக்கோம். இப்போ இதை வந்து இந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு ஒரு சின்ன கதை பார்த்துடலாம். அந்த எல்லா இடத்துலையும் அவன் இருக்கான் அப்படின்றதுக்கு. அப்போ மகாபாரதத்தில் வந்து பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போயிட்டு திருப்பி வரும்போது அவங்களுக்கு ஓரடி நிலம் கூட கொடுக்க மாட்டேன்ட்டான் துரியோதனன். அப்போ தூது வர்றாரு கிருஷ்ணர். இப்போ வரும்போது கர்ணன், துரியோதனன், திருதராஷ்டிரன், விதுரர், பீஷ்மர் எல்லோரும் இருக்காங்க. நாளைக்கு பேசிக்கலாம், எல்லோரும் வர சொல்லுங்கள், ராஜ்யசபை நாளைக்கு கூட்டிகிட்டு நம்ம அதில் பேசலாம். இவர் பஞ்சபாண்டவர்களுக்காக வர்றாரு தூது. அப்போ நாளைக்கு பேசிக்கலாம், 33 கோடி தேவர்கள் எல்லாத்துக்கும் அழைப்பு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ எங்கள் வீட்டு சாயந்தரம் ஆயிடுச்சு, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாங்க. பீஷ்மர் கூப்பிட்றாரு, கர்ணர் கூப்பிட்றாரு, என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்கன்னு திருதராஷ்டிரன் கூப்பிட்றான். பீஷ்மர் என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு, கர்ணர் என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. இப்படி ஒருத்தராக கூப்பிடும்போது அவர் யார் வீட்டுக்கும் போகல. அப்போ விதுரர் சொல்கிறாரு, நம்ம வீட்டுக்கு தங்களுக்கு விருப்பம் இருந்தால் நமது வீட்டிற்கு வாருங்கன்னு கூப்பிட்றாரு. அவருக்கு தெரியும்ல யார் நல்லவர் யார் கெட்டவர்ன்ட்டு. அப்போ விதுரர் வீட்டுக்கு போகிறாரு. இங்கே வந்து கௌரவாதிகள் வந்து பிளான் போடுறாங்க. துரியோதனன் வந்து நாளைக்கு வந்து கிருஷ்ணர் வந்தால் அவரை வந்து ஒரு சேரில் உட்கார வச்சு ஒரு பட்டனை தட்டி விட்டு, இந்த இப்போல்லாம் லிஃப்ட் சிஸ்டம் மாதிரி இந்த பழைய படத்தில் எம்ஜிஆர் படத்தில் காமிப்பாங்களா, ஒரு பட்டன் அமுக்கினா கீழே ஜல்லுன்னு போகிற மாதிரி, அதே மாதிரி அந்த பட்டன் வச்சா கீழே பெரிய பெரிய மல்லர்கள் அரேபிய நாட்டிலேருந்து இறக்கி அந்த பாதாள லோகத்தில் அவர் அமுக்கி விட்டுறது, அங்கே கீழே கொல்றதுக்கு சதி, அதாவது கிருஷ்ணரை கொல்றதுக்கு சதி நடக்கும். இதை ஒரு ஒற்றன் போய் விதுரர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ விதுரர் இந்த மாதிரி உங்களை கொல்றதுக்கு சதி நடக்குதான் அப்படின்னோடனே கிருஷ்ணர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். மறுநாள் ராஜ்யசபையை கூட்டுறாங்க. துரியோதனன் பிளான் படி அந்த சேரில் வந்து உட்கார்றாரு கிருஷ்ணர். கீழே அமுக்கி விட்றானுங்க அந்த பட்டனை. இவர் போகிறாரு, கீழே போயிட்டே இருக்குது. அவருடைய கால் பட்டடமும் கீழே அந்த மல்லராவது கில்லராவது எல்லோரும் தூள் தூளாக போயிடுறாங்க. மேலேயும் அவர் மேல் உலகத்துக்கு மேலே 7 உலகத்துக்கும் போயிடாரு, கீழே 7 உலகத்துக்கும் போயிடாரு. அப்போ அவருடைய எல்லா உலகங்களையும் அவருடைய விஸ்வரூப தரிசனம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த கிருஷ்ணர் மாதிரி அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து எல்லா லோகத்துலேயும் இருக்கார். அதை வந்து நம்ம பெருமான் வந்து இப்போ இந்த கிருஷ்ணர்லாம் புராண கதைகள் இதெல்லாம் சும்மா நம்ம கதைகள்ன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறோம். பெருமானார் தவ ஆற்றலால் எல்லா உலகமும் என் வசம் ஆயின, எல்லா இன்பமும் என் இன்பம் ஆயின, எல்லா போகமும் என் போகம் ஆயினன்னு சொல்லியிருப்பார். அவருக்கு அந்த உலகம் வசப்பட்டிருக்கு தவத்தினால, அந்த கருணையினால், ஜீவகாருண்ய தயவுனால, மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொண்டதுனால, தவ ஆற்றல்னால, இறைவனே வந்து பெருமான்கிட்ட ஐக்கியமானதுனால அவர்கிட்ட அந்த உலகம் வசமாக இருக்குது. அவர் அந்த எல்லா உலகமும் இருக்கார். அப்போ விசுவம் பார்த்துட்டோம். பதித்துவம். இப்போ பதித்துவம் அப்படின்றது வந்து இந்த மாதிரி இந்த கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார் இல்லையா, எல்லா உலகங்களையும், அதில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் வந்து இவர் தான் தனித்தலைமை பெரும்பதி. அவருடைய அந்த பதித்துவத்தை வந்து பதிக்கிறார். நம்ம உள்ளேயுமே நம்ம அகத்துலேயுமே வந்து அந்த சிறநட சிற்றம்பத்தில் அவருடைய பதியத்துடைய தன்மைகள் வந்து இருக்குது. அப்படி நம்ம வந்து அக அனுபவத்தில் நிறையா பார்த்துருக்கோம். பர உபரினம் அடுத்தது. இப்போ விசுவம் பார்த்துட்டோம், பதித்துவம் பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து பரிபவ விமோச்சனம் பார்த்துட்டோம், குணரகிதம் பார்த்துட்டோம், விசுவம் பார்த்துட்டோம், பதித்துவம் பார்த்துட்டோம், பரோபரினம். பர உபரினம். உபரினம் அப்படின்னா உபரியாக போடு, எக்ஸசைஸ் போடுன்னு கூட சொல்லுவாங்க சில ஜாமான்கள் வாங்கும்போது. அப்போ உயர்த்துதல்னு ஒரு மீனிங் இருக்குது, உயர்த்துதல். அப்போ எதை உயர்த்துதல்? பர உபரினம். அப்போ ஆன்மாவை வந்து இப்போ ஓரறிவு இருந்த உயிரை கூட வந்து நம்ம படிப்படியாக 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, இப்போ 6 அறிவு, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உயர்த்தியிருக்காரு இல்லையா. அதே மாதிரி நம்ம மனித பிறவிலுமே கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல், அதுதானே வந்து லாஸ்ட்டான முடிந்த நிலை.
அந்த நிலையை தானே அடையணும். பெருமான் வந்து அந்த நிலையை தானே அடைஞ்சிருக்காங்க. அதுதானே அந்த ஆன்மாவை தானே உயர்த்தியிருக்கார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்போ உபரினம் அந்த அந்த நிலைக்கு உயர்த்துபவர். இப்போ பெருமான் வந்து அவர் கருணைய வடிவானவர். அவர் வந்து அதாவது கடவுள் நிலை அறிந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை வந்து கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல்னா அந்த நிலையை வந்து இவர் எப்படி பெற்றுக்கொண்டார்? அவர் வந்து அதாவது எவ்வழி மெய்வழி என்ப வேதாகமும் அவ்வழி எனக்கருள் அருட்பெருஞ்சோதி. அப்போ அது கொடுக்கணும், அந்த அருட்பெருஞ்சோதி கொடுக்கணும். அது நம்ம கேட்டால் அதாவது இதுக்கு வந்து ஒரு பெருமானுக்கு வந்து கிடைச்ச மாதிரி. இப்போ புறத்தில் வந்து நம்ம இவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்குது. நம்மளுக்காக தான் வந்து அந்த இறைவனை வந்து நம்மளை உயர்த்துறதுக்காக தான் வந்து இந்த ஒரு சூரியன், சந்திரன், இந்த 27 நட்சத்திரங்கள், அப்புறம் இந்த 9 நவகிரகங்கள் சொன்னால் இப்போ எவ்வளவோ கிரகங்கள் இருக்குது, கோள்கள் இருக்குது. இந்த நம்மளுடைய ஆன்மாக்களை, இந்த உயிர்களை இதை உயும் பொருட்டு தான் வந்து இந்த புறத்துலேயுமே வந்து இவ்வளவு நட்சத்திரங்கள், கோள்கள் இதெல்லாம் ஆண்டவன் வந்து நம்மளுக்காக வந்து ஏற்படுத்தினான். அப்போ இப்போ சூரியன் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, சந்திரன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம உயிர் வாழ முடியுமா? அப்போ இந்த சூரிய கதிர்கள் நம்ம மேலே படுறதுனா என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் பட முடியுமா? வெளியில் வந்தால் தான் அந்த சூரிய கதிர் நம்ம மேலே படும். அதே மாதிரி நம்ம சத்து விசாரம் மூலம் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை வந்து நம்ம வந்து அந்த உலகியல்லேருந்து அருளியலுக்கு வரணும் இல்லையா? அப்போ அந்த பெருமான் வந்து அந்த நிலையை வந்து எப்படி அடைஞ்சிக்கிட்டாருன்னா, அப்போ என்னை ஏறா நிலைமிசை ஏற்றி விட்டது அந்த உயர்ந்த இடத்துக்கு. அதாவது இப்போ இந்த உபரினன்றதை நம்ம பார்க்குறோம். உபரினமா உயர்த்துதல். அப்போ என்னை ஏறா நிலைமிசை ஏற்றி விட்டது எது அப்படின்னா தயவுது அப்படின்னு சொல்லியிருக்கார் பெருமாள். அந்த தயவு வந்து அந்த அருள் அறிவுனால வருது, அந்த கடவுள் அறிவுனால அந்த ஒரு தயவு தான் வந்து அவர் ஏறா நிலைமிசை வந்து ஏற்றி விட்டது, அந்த கருணை. அப்போ சன்மார்க்கன்றது சத்து மார்க்கம், ஞான மார்க்கம், அந்த கருணையான மார்க்கம். அப்போ அந்த கருணையினால், அந்த தயவுனால் அந்த ஏறா நிலைமிசை பெற்றுக்கொண்டார் இல்லையா பெருமான். அதை வந்து அதுதான் அந்த உயர்ச்சி இருக்குது. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் வந்து இந்த பெருமானார்ன்றதை வந்து ராமலிங்க அடிகள்ன்ற இந்த ஆன்மாவை வந்து அந்த அருட்பிரகாச வல்லாராக உயர்த்ததை வந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வந்து இப்போ நம்ம வந்து உபரினத்துக்கு நம்ம பார்த்துட்டோம். பரிபவ விமோச்சனம் குணரகிதம் விஸ்வம் பதித்துவ பரோபரினம் பஞ்சகீர்த்திய சுத்தகர் தத்துவம் தற்பரம் சிதம்பர விலாசம். அடுத்தது வந்து பஞ்சகீர்த்திய சுத்த கர்த்தத்துவம். இப்போ பஞ்சகிருத்தியம் சுத்த கர்த்தத்துவம் பஞ்சகிருத்தியம் அப்படின்றது வந்து இப்போ 5 தொழில்கள்னு சொல்கிறது. ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த மாதிரி 5 தொழில்கள் இருக்குது. அப்போ அந்த கர்த்தாக்கள் அப்படின்றது வந்து இப்போ பஞ்சகிருத்தியம்ன்றது அந்த 5 தொழில்களை சொல்கிறது. அப்போ அந்த கர்த்தாக்கள் அப்படின்றது வந்து அதாவது அந்த கர்த்தானா அந்த தொழிலை செய்யக்கூடியவங்க. இப்போ பிரம்மா வந்து ஒரு தொழிலை செய்கிறாரு, படைத்தல் தொழிலை செய்கிறாரு. அடுத்து வந்து அயன் அதாவது விஷ்ணு வந்து படைத்தலும் காத்தலும் 2 தொழிலும் செய்கிறாரு. சிவன் அதாவது ருத்ரன் வந்து 3 தொழிலையும் செய்கிறாரு, படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தொழிலையும் செய்கிறாரு. அடுத்து மகேஸ்வரன் 4 தொழில்கள், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் மகேஸ்வரன் செய்கிறாரு. அதாவது சதாசிவன் 5 தொழில்கள், ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்ன்றது இன்னொன்று 5வது. அப்போ இந்த 5 தொழில்களை செய்கிறது வந்து தனித்தனியாக அந்த இதை வந்து செய்கிற மாதிரி நம்மளுக்கு இப்போதைக்கு நம்ம வந்து வெளியில் வந்து இவங்களாம் இருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கலாம். அதாவது பின்னாடி இதெல்லாம் வந்து தத்துவம் தான் பெருமாள் சொல்லியிருக்காரு. நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது எந்த வேறு உரைநடை பகுதியில் படிக்கும்போதோ அல்லது நம்ம மற்ற பாடல்கள் பாடும்போது இதோடைய விரிவான விளக்கம் பார்க்கலாம். அப்போ இது 5 பேர், இந்த 5 தொழில்கள் வந்து அந்த 5 பேரோட செய்கிறதே வந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான் செய்கிறாரு. அந்த பஞ்சகிருத்திய சுத்த தத்துவம் வந்து ஒரு பேரால் செய்கிறது வந்து நம்முடைய அந்த அருட்பெருஞ்சோதியை பற்றி தான் வந்து செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நிறுவனம், ஒரு பெரிய தொழில் அதிபர் இருக்கார், அவருக்கு பல நிறுவனங்கள் இருக்குது. அவர் இப்போ ஆனால் அவருக்கு வந்து சேர்மனாக இருக்கார். அந்த பல நிறுவனங்கள்லேயும் வந்து தொழிலதிபர்னு பேர், வீட்டுக்கு வந்து அவங்க மனைவிக்கு வந்து கணவர்ன்ற பேர், பிள்ளைங்களுக்கு தந்தைன்ற பேர், அப்படி ஒருத்தருக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா? சமூகத்தில் ஒரு நல்ல குடிமகன், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நண்பர்கள்ட்ட ஒரு பேர். அப்போ ஒரே ஆள் வந்து பல இடத்துல பல பேர்கள் இருக்க மாதிரி அந்த ஒரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான் வந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், அந்த 5 தொழிலில் வந்து அந்த அவங்களுடைய பேரில் வந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான் செய்கிறான். இப்போ பெருமான் வந்து அந்த 5 தொழிலில் செய்கிறார். அந்த ஆற்றல், அந்த இறைவன் அந்த வேறு யாருக்குமே கிடைக்கல. அதாவது இவங்களாம் தனித்தனியாக செய்கிறாங்க. அந்த இதெல்லாம் நம்ம வந்து தத்துவம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பெருமான் அந்த 5 தொழிலை வந்து செஞ்சுருக்காரு. 5 தொழில் இலகம் 5 தொழிலையும் யான் செய்ய தந்தனை
போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சென்னு சொல்லியிருப்பார். அதாவது இதை பற்றி நிறைய ஐந்தொழிலை பற்றி நிறைய பாடல்கள் இருக்குது. இப்போ அதாவது ஐவகை தொழிலும் என்பால் அழித்து அணைது கொண்டு இந்நாள் மெய்வகை உரைத்துன்னு சொல்லுவார். பண்ணுகின்ற தொழில் ஐந்தும் செய்திடவே பணித்து பண்புற என் அகமும் புறமும் விளங்குகின்ற பதியன்னு சொல்லுவார். சிந்தையில் துன்பொழில் சிவம்பெருக என தொழில் ஐந்தையும் எனக்கருள் அற்பெருஞ்சோதின்னு சொல்லுவார். அப்போ அந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவன் தான் வந்து ஐந்தொழிலையும் செய்கிறாருன்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து தற்பரம் சிதம்பர விலாசம், அந்த 2வது வரியில், அதாவது 14வது வரியில் லாஸ்ட் வார்த்தை தற்பரம் சிதம்பர விலாசம். இப்போ தற்பரம் தத்து ப்ளஸ் பரம் பிரிக்கலாம். தத்துனா என்ன? தத்து என்பது அதுன்னு சொல்லியிருக்காங்க. தத்துன்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழில் வந்து அது. இப்போ அதுன்னா என்ன? அதுன்றது வந்து அற்பெருஞ்சோதி. இப்போ பரம்னா அது அந்த அந்த ஏக இறைவனுக்கு சிறப்பான ஒரு பேர், பரம்பொருள் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த அப்போ அதுன்றது நம்ம பெருமான் கூட ஊன் உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதனுக்கு நல்கியதே வானப்பொருட் பெருஞ்சோதி பொதுவில் விளங்கும் அற்பெருஞ்சோதி அது. அப்போ அற்பெருஞ்சோதி தான் அது. நான் தான் ஆனேன், நான் அற்பெருஞ்சோதி ஆனேனேன்னு சொல்கிறது. அப்போ அந்த பொதுவில் விளங்கக்கூடிய, அந்த சிற நடுவில் விளங்கக்கூடிய, அல்லது வெளியில் புறத்துலேயுமே வந்து பரமாகாச சுரூபராக இருக்கக்கூடிய அந்த அற்பெருஞ்சோதி தான் அதுன்றது. அப்போ தத்துன்றது அது. அப்போ பரன்றது அந்த பதியை குறிக்கக்கூடிய அந்த சிறப்பான பரம் என்னும் சிறப்புடைய பேர் அது. அந்த ஒன்று தான் வந்து மேலே சொன்ன அந்த 5 தொழில்கள் எல்லாத்துக்கும் வந்து 5 தொழிலை செய்கிறது அதுதான் எல்லாத்துக்குமே அதான் விளங்கிக்கிட்டு இருக்கு. எவருமாய் திகழும் அந்த அந்த தற்பரம் தான். அந்த தற்பரத்துக்கு உரியவர்களுக்கு தான் வந்து அது வந்து விலாசமாக, சிதம்பர விலாசமாக விளங்கி கொண்டிருக்கின்றது அந்த தற்பரம். இப்போ விலாசம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ தற்பரன்றதுக்கு பார்த்துட்டோம். இப்போ சிதம்பர விலாசம் அப்படின்றது பார்க்கலாம். சிதம்பரம் நம்ம வெளியில் உள்ள சிதம்பரம் கிடையாது. அகத்தில் நம்ம சத்திய ஞானத்தில் விளங்கும் உத்தரஞான சிதம்பரம் வந்து நம்ம பூர்வமத்தில் விளங்கக்கூடிய அந்த உத்தரஞான சிதம்பரம் தான் வந்து நம்ம தனித்தலைமை அற்பெருஞ்சோதி பதிக்குரிய தற்போதைய அந்த புது விலாசம். அப்போ அந்த சிதம்பர விலாசத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் விரிவாக. இப்போ சிதம்பரம் அப்படின்ற போது நம்ம எப்படி பிரிக்கலாம்? இப்போ சித் கூட்டல் அம் கூட்டல் பரம் பிரிக்கலாம். சித்துன்றது வந்து ஞானம், அம்முன்றது வந்து ஆன்மாவை குறிக்கக்கூடியது, பரன்றது வந்து அற்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த பரமாகிய அந்த அற்பெருஞ்சோதியுடைய அந்த சித்தாகிய ஞானத்தை அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அம்முன்ற ஆன்மா அதுதான் வந்து சிதம்பரம். சிதம்பரம்ன்றது சித் கூட்டல் அம் கூட்டல் பரம், அம்முன்றது ஆன்மா, பரம்ன்றது அற்பெருஞ்சோதி, சித்துன்றது ஞானம். அப்போ அந்த அற்பெருஞ்சோதியுடைய அந்த சித்தாகிய ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்மா தான் சிதம்பரம். அப்போ எங்கே கருணை இயற்கையின் கருணை அங்கே விளங்கி அற்பெருஞ்சோதின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆன்மாவை வந்து எந்த ஆன்மாவில் வந்து விளங்குகிறார், அதாவது அந்த சிதம்பரம் வந்து சிதம்பர தற்பரம் சிதம்பர விலாசம், அதாவது எந்த ஆன்மாவில் வந்து எப்பேற்பட்ட ஆன்மாவில் வந்து இந்த சிதம்பரம் விளங்கி கொண்டிருக்கிறார், அந்த இறைவன் விளங்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பெருமான் வந்து இந்த மெய்விளக்கேன்னு ஒரு பாடல் இருக்கும் இல்லைங்களா, திருச்சன்னதிக்கு முன்னாடி, அதாவது தண்ணீரில் விளக்கு எரிச்சது. அதாவது அந்த அம்மையார் வந்து பெருமானார் வந்து இந்த ரெட்டியார் வீட்டில் வந்து தங்கியிருக்கும்போது அவங்க அந்த அம்மா, அந்த ரெட்டியார் வீட்டு மனைவி வந்து ஒரு விழாவுக்காக பக்கத்து ஊருக்கு போயிடுறாங்க. அவள் பெருமானுக்கு பாடல் எழுதுவாருன்னு சொல்லிட்டு விளக்கும் பக்கத்தில் எண்ணெயை வச்சுருப்பாங்க. அன்னைக்கு விழாவுக்கு போகிற அவசரத்தில் எண்ணெயை வைக்கிறதுக்கு பதிலாக அது ஒரு புது மண்பானை வச்சுருக்காங்க. அதில் வந்து பழக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. எண்ணெய் வைக்கிறதுக்கு மறந்துட்டு அந்த அம்மா விழாவுக்கு போயிடறாங்க. பெருமான் வந்து பாடல் எழுதி கொண்டிருக்கும்போது எண்ணெய் காலியான பின்னாடி அவர் தண்ணியை வந்து நினச்சிக்கிட்டு அந்த பானையில் இருக்க தண்ணியை எடுத்து ஊற்றுறாரு. அப்போ தண்ணீர் விளக்கு எரியுது. அப்போ எண்ணெய்க்கு போல தண்ணீர் ஊற்றி எரிக்கிறார் பெருமான். மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்றார் மேலோர், நானும் பொய் விளக்கே விளக்கென உட்பொங்கி வழிகின்றேன் ஒரு புதுமையன்றே, செய்விளக்கும் புகழுடைய சென்னநகர் நண்பர்களே செப்ப கேளீர், நெய் விளக்கே போன்றதொரு தண்ணீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே. இப்போ மெய் விளக்கு அப்படின்றது வந்து, இப்போ வந்து மெய் விளக்குன்றது வந்து அந்த வந்து ஆன்மாவை குறிக்கக்கூடியது, பொய் விளக்கேன்றது இந்த உடம்பை குறிக்கக்கூடியது. அவர் வந்து பெருமானார் வந்து இந்த உடம்பை வந்து அது வந்து பொய் விளக்கே வந்து விளக்கென உட்பொங்கி வழிகின்றேன் ஒரு புதுமை அன்றே. அப்போ இந்த உடம்பு வந்து அதுதான் வந்து முதல்ல வந்து இந்த தண்ணீர் விளக்கு மாதிரி பொய் விளக்கு, ஆனால் அதுவுமே வந்து நெய் விளக்கு மாதிரி சத்திய பிரகாசமாக எரிஞ்சிச்சான். அது எப்படின்னா, பெருமானார் வந்து அந்த இறைவனும் பெருமானாரும் ஒன்றுன்ற நிலையில் இருக்காங்க இல்லையா, சுத்தமான ஆன்மாவாக இருக்கிறது இல்லையா, அதனால்
அந்த ஆன்மா விளங்கக்கூடிய இடம் அது வந்து இறைவனும் இவரும் ஒன்றாகிட்டதுனால அந்த இறைத்தன்மை இவர்கிட்ட விளங்குனதுனால அது நெய் விளக்கு மாதிரி பிரகாசமாக இருந்தது. அதான் சந்நிதியின் முன்னே. அப்போ அந்த ஆன்மா விளங்கக்கூடிய இடம் தான் வந்து அந்த சிதம்பர விலாசம். அந்த மேன்மையான ஆன்மா இறைவனும் பெருமானும் ஒன்றா இருக்கிறதுனால அந்த ஆன்மா வந்து அந்த கருணைத்தன்மையினால் அதை பெற்று கொண்டிருக்கிறதுனால அந்த ஆன்மா விளங்கக்கூடிய இடம் தான் சிதம்பர விலாசம். அப்போ தற்பரம் சிதம்பரம் விலாசம். அப்போ அந்த இறைவன் விளங்கக்கூடிய இடம் வந்து அந்த ஆன்மா வந்து சுத்த ஆன்மா வந்த பின்னாடி இறைவனும் அந்த பெருமானோட ஆன்மா ஒன்றான பின்னாடி அந்த தண்ணீர் விளக்கு கூட நெய் விளக்கு மாதிரி எரிஞ்சுதான். இத்துடன் முடித்துக்கொள்ளலாம் அன்பர்களே. 2 வரிகளுக்கு முடிஞ்சது. 20 நிமிடம் ஆகிவிட்டது. இனி அடுத்த 2 வரிகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி அன்பர்களே. வணக்கம். ராமலிங்க அபயம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். ராமலிங்க அபயம்.